ரொம்ப நாளா என் ஃப்ரெண்டு பனர்கட்டா ஜூ போலாம், பனர்கட்டா ஜூ போலான்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தான். சரி இன்னைக்கு போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நேத்து நான் பனர்கட்டா ஜூ போனேன். போற வழியில Google, YouTube அப்படி இப்படின்னு நெறைய விஷயத்துல தேடி தேடி பார்த்துட்டே போனேன். ஒண்ணுலயுமே அவ்ளோ ப்ராப்பரான டீட்டெயில்ஸே இல்ல. ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, பனர்கட்டா ஜூக்கு வர்றவங்க ஒரு நூத்துக்கணக்கான பேர்ல இல்ல ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. சரி ஜூல சஃபாரி இருக்கிறது கேஷுவல் அப்படின்னு நெனச்சுட்டு நான் உள்ள போய் பார்த்தா, சஃபாரி எல்லா இடத்துலயுமே ஒரு 1/2 டே இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் ஆக்டிவா இருக்கும். ஆனா அங்க 10:00லிருந்து 4:00 வரைக்கும் எவ்ரி 1/2 அன் ஹவர்க்கு வந்து இருக்கு. லஞ்ச் பிரேக் அப்படி இப்படின்லாம் எதுவுமே குளோஸ் பண்ணல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஏன் இத பத்தி ப்ராப்பரான வீடியோவே இல்ல? இது பெரிய விளாக்லாம் கிடையாது. ஆனா நேத்து நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்டீஸ பத்தி உங்களுக்கு ரிப்பீட்டடா சொல்றேன். எது உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அத மட்டும் வச்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா லீவ் யூர் கமெண்ட்ஸ் ஹியர். இன்னைக்கு வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா, நீங்க எங்க இருந்தாலும் சரி பெங்களூர்ல பனர்கட்டா ஜூ எக்ஸ்ப்ளோர் பண்றீங்கன்னா, ஒரு ரியல் டைம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். டைரக்ட்டா போயிருங்க. மார்னிங் 10:00 அங்க ரீச் ஆயிட்டீங்கன்னா போதும். உள்ள ஜூக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் இருக்கும். அது வந்து ஒரு 100 டூ 150 வரும். அது வந்து அடல்ட்டுக்கு, சில்ட்ரன்ஸ்க்குன்னு டிஃபர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க உள்ள போனீங்கன்னா, சஃபாரி வந்து 10:00 ஸ்டார்ட் ஆகும். சஃபாரியோட வேரியபிள் பார்த்தீங்கன்னா, ஃப பஸ்ஸஸ் நார்மல் பஸ்ஸஸ் தனியா இருக்கும். அ அ ஏசி பஸ்ஸஸ் தனியா இருக்கும். அது இல்லாம ஜீப் இருக்கும். நார்மல் பஸ்ஸஸ்க்கு வந்து ஒரு அடல்ட்டுக்கு வந்து 400 டூ 450 வந்து சார்ஜ் பண்றாங்க. இதே வந்து ஏசினா அது கொஞ்சம் அப்படியே 700 அப்படின்னு மாறுது. பட் இந்த ஜீப்போட கான்செப்ட் எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா நான் ஜீப்ல போகல. அதோட கான்செப்ட் வந்து அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்றாங்கன்னா, 4000 சார்ஜ் பண்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஏசி இல்ல நான் ஏசி. இது 2 ஏசியே இங்க டூ மச். ஏசிய நீங்க சூஸ் பண்ண வேணாம். நான் ஏசிய சூஸ் பண்ணீங்கன்னா, அதுவே ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். 1/2 அன் ஹவர் நீங்க கரெக்ட்டா உள்ள அந்த டிக்கெட்ட வாங்கிட்டு உள்ள போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சஃபாரி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட்டிங்ல வந்து யானை, புலி சாரி ஸ்டார்ட்டிங்ல வந்து யானை, டியர் அந்த மாரிலாம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. உள்ள போக 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 சீட்டா, அப்புறம் டைகர், லயன் லயன் எல்லாமே நிஜமா ரொம்ப ரொம்ப க்ளோஸா பார்க்கலாம். நான் வந்து நேட்டிவ் என்னோட ஊர் சைடுல நான் வால்பாறைலாம் அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுனதுனால நான் நெறைய தடவ பார்த்துருக்கேன். அதுக்கூட இத பார்க்கும்போது ரொம்ப, ரொம்ப சூப்பர்பா இருந்துச்சு. 1/2 அன் ஹவர் அது முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ரிட்டர்ன் வந்தீங்கன்னா, உள்ள ஜூ இருக்கு. ஜூ வந்து நீங்க அங்க பார்க்காத ஒரு சில அ அனிமல்ஸ் எல்லாமே இங்க வந்து நீங்க ஒரு கேஜ்ல பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்க நடந்து போணும்னா ரொம்ப, ரொம்ப சூப்பர்ப். ஒரு 2 ஹார்ஸ் நல்ல ஜாலியா ஃபிரெண்ட்ஸ் கூட ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே சுத்தலாம். அப்படி இல்லன்னா, அங்க வந்து ரைட் இருக்கு. ஒரு ரைடுக்கு வந்து ஒரு பெர்சனுக்கு வந்து ₹100 சார்ஜ் பண்றாங்க. அந்த ரைட்ல போனீங்கன்னா, அதே 1/2 அன் ஹவர்ல அந்த ஜூவயே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிறலாம். இதுதான் மோஸ்ட்லி அங்க நடக்கிறது. ஜூவ மிஸ் பண்ணிறாதீங்க. அத விட சஃபாரிய மிஸ் பண்ணிறாதீங்க. சஃபாரிய பிரிஃபர் பண்றது வந்து நீங்க வந்து மோஸ்ட்லி பஸ்ஸஸ் பிரிஃபர் பண்ணுங்க. ஜீப் எடுத்துறாதீங்க. அது வேஸ்ட் ஆஃப் மனியா போயிடும். பனர்கெட்டா ஜூ இத பத்தி ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நான் டெஃபினட்டா உங்களுக்கு டிஎம் பண்றேன். அண்ட் வேற என்ன டாபிக் பேசலாம்னு சொல்லி லீவ் எ கமெண்ட்ஸ் ஹியர் அண்ட் சப்ஸ்கிரைப்.